ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பிப்ளி பாப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான ப்ளெயின் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். இதை நான் இன்றைக்கி தக்காளி பிரியாணி மாதிரி செய்ய போகிறேன். கொஞ்சம் தக்காளி ஜாஸ்தியாக போட்டு செய்ய போகிறேன். இதை பேஸாக வச்சு நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் வெஜிடபிள் பிரியாணி மாதிரி கூட செய்யலாம், இல்லை ப்ளெயினாகவே குஸ்கா மாதிரி கூட செய்யலாம். இது பிரியாணி விட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நான்வெஜ் பிரியாணி செய்கிறத விட வெஜிடேரியன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் இன்றைக்கி 5 தக்காளி எடுத்திருக்கேன். குட்டி குட்டி தக்காளிங்கிறங்காட்டிக்கு 5 தக்காளி எடுத்திருக்கேன். பூண்டு கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு இஞ்சி கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு ஒரு பச்சை மிளகா, அப்புறம் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி, ஒரே ஒரு தேங்காய் மட்டும் நான் நல்லா முத்தின தேங்காயாக எடுத்திருக்கேன், வர்ற தேங்காயாக. அப்போ தான் தேங்காய் பல் எடுக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி நான் நார்மல் ரைஸ் தாங்க எடுத்து ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளர் ரைஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் இஞ்சி பூண்டை தட்டி வச்சுக்கலாம், தக்காளி நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் தேங்காய் பால், நல்லா திக்கான தேங்காய் பால், ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் தேங்காய் பால் மட்டும் எடுத்து வச்சுக்கலாங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம 1 டம்ளர் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் தேங்காய் பால் மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். தேங்காய் பால் ஊற்றி செய்யும் போது குஸ்காவோ பிரியாணியோ இன்னுமே டேஸ்ட் என்ஹான்ஸாக இருக்கும். ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் விட்டுட்டு தாளிக்கிறதெல்லாம் போட்டுக்கலாங்க. பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரிஞ்சி இலை, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் எதுக்கு போடுறோன்னா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. காரம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வரமிளகாய் தூளும் நம்ம சேர்த்த போகிறோம். அதனால் உங்களுக்கு காரம் எப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. எந்த சாப்பாடாக இருந்தாலுமே நீங்கள் வெங்காயத்தில் தான் அது கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா அந்த சாதம் ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்கும், தண்ணி விட்ட மாதிரி ஆகாமல் இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா முக்கால்வாசி வதங்கினதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். எப்பயுமே இஞ்சி பூண்டை பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் இந்த மாதிரி தட்டி போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பிரியாணி ஆகட்டும், இல்லை தக்காளி தொக்கு அந்த மாதிரி என்ன செஞ்சிங்கனாலுமே தட்டி போட்டு பாருங்கள், அதோடய டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் இது கூடவே சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா இது கொஞ்சம் தொக்கு மாதிரி வரட்டுங்க. பச்சை வாசம்லாம் போகட்டும், நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வரட்டும். இப்போ நான் தக்காளி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வெஜிடபிள்ஸ் இல்லைனா காளான் அந்த மாதிரி, இல்லை பன்னீர் அந்த மாதிரி சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பிரியாணி மாதிரி கிடைக்குங்க. இன்றைக்கி நான் ப்ளெயின் தக்காளி பிரியாணி மாதிரி தான் செய்ய போகிறேன். இதுக்கு மசாலான்னு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா ஒரு தொக்கு மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கலாம். இதனால் அப்படியே எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வருங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது கூடவே கொஞ்சோண்டு மல்லித்தலையும் புதினாவும் சேர்த்திக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போவே அப்படியே பிரியாணி ஸ்மெல் மாதிரி வருங்க. இந்த புதினா, மல்லி இதெல்லாம் சேரும்போது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்கு நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் ரேஷியோவுக்கு 1 டம்ளர் தண்ணியும் 2 டம்ளர் தேங்காய் பாலும் சேர்த்திக்கிறேன். நீங்கள் 3 டம்ளருமே தேங்காய் பால் சேர்த்திக்கலாம், ஆனால் கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நான் 1 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கலந்துட்டு உப்பு மட்டும் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம இது வரைக்கும் உப்பு சேர்க்கல, அதனால் நம்மளுக்கு உப்பு மட்டும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அரிசி போட்டு வெந்து வரும்போது உப்பு உங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்கும் சாதத்துக்கு. நம்ம தேங்காய் பாலும் சேர்த்துருக்கங்காட்டிக்கு நம்மளுக்கு அதுலேருந்தே கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதனால் நம்ம எந்த எக்ஸ்ட்ரா எண்ணெயும் சேர்க்க வேணாம். தண்ணி நல்லா கொதிச்சோன்னையும் அரிசியும் போட்டுடலாங்க. போட்டுட்டு விசில் போட்டு ஒரு விசில் மட்டும் வர அளவுக்கு நம்ம வச்சு எடுத்துக்கலாங்க. இன்கேஸ் நீங்கள் விசில் போடாமல் வச்சிங்கன்னா நடுவில் ஒரு 2-3 டைம் லைட்டாக கிளறி விட்டு ஃபுல் சிம்மில் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லா ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்தேன். அரிசி நல்லா வெந்துருச்சு, உதிரியாக இருக்குது பாருங்கள், குழஞ்சே போகலை. கரெக்டாக தண்ணி கரெக்டாகவும் போயிடுச்சு. நம்ம ரைஸும் வெந்துருச்சு, குழையாமல் கரெக்டாக இருக்குது. பிரியாணிக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதை தம் போட்டுக்கலாங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் தம் வச்சு எடுத்தோம்னா நம்மளோட சுவையான தேங்காய் பால் தக்காளி பிரியாணி ரெடி. இதுக்கு தயிர் பச்சடியோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு நீங்கள் கத்திரிக்காய் கொட்ஸு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இன்னொரு வீடியோவில் கத்திரிக்காய் கொட்ஸு எப்படி செய்கிறதுன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி பிரியாணி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.